அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். சண்டே ஸ்பெஷல் சுட சுட பிரியாணியும் க்ரீன் கபாப் செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்கு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எந்த அளவில் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி இஞ்சினா 1.5 கைப்பிடி பூண்டு போட்டுக்குவேன். அது கூடவே பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸும் நான் பேஸ்ட்லேயே போட்டு கொஞ்சம் அரைச்சிக்குவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு 1 கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1/2 லிட்டர் தயிர் ஊற்றிக்கிறேன். ஒரு 6 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கூட நான் உப்பு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு பெரிய சைஸ் 4 எலுமிச்சம்பழம் சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த சிக்கன் மேரினேட் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிரியாணிக்காக தான். இதை நம்ம ஒரு மேரினேட் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சிட்டோன்னா, இந்த பிரியாணியில் போடக்கூடிய சிக்கன் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் முதல்லே மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் மேரினேட் பண்ணி நம்ம இந்த சிக்கனை ரெஸ்ட் எடுக்க வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய க்ரீன் கபாப் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 10 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து தண்ணி விடாமல் சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கேஜி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தணும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 to 3 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த சிக்கனுக்கு தேவையான ஒரு 1/2 லெமன் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் நம்ம பிரியாணிக்கு அரைச்சிருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் சேர்த்து இந்த சிக்கனையும் நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஊற விட்டுணும். அப்போ தான் கபாப் ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கபாபை அப்படியே ஊற வைக்க போகிறோம். சிக்கனை ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி தாளிக்க தேவையான ஸ்பைசஸ் பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க. நாங்கள் எப்பயுமே மிளகு சேர்த்திப்போம் பிரியாணியில், டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒரு 8 வெங்காயம், 6 தக்காளி எடுத்திருக்கேன். நான் இப்போ 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கான அளவு தான் இதெல்லாம். நீங்கள் எவ்வளோ பிரியாணி செய்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 4 வெங்காயம் 1.5 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் லைட்டாக மிக்சியில் பல்சஸில் போட்டு 1-2 ஓட்டி எடுக்கணும். ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் நான் பிரியாணி செய்யக்கூடிய பேனில் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. 50 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. 150 கிராம் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்துவோம். அப்போ அந்த குவான்டிட்டி நமக்கு கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் கூடவே புதினாவும் அந்த பிரியாணி லீஃபும் நான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பிரியாணி லீஃப் கிடைக்கும். உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சேர்த்திக்கோங்க, இல்லாட்டினா ஆப்ஷனல் தான். ஓகேவா? இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ நிறைய வெங்காயம் சேர்க்கணும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கணும். அந்த அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்ட பின்னாடி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய விழுதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணங்க விடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். நமக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பின்னாடி தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தணும். நான் இப்போ 2 கிலோ பிரியாணி செய்ய போகிறனால ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு விழுதில் ஸ்பைசஸும் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து அரைச்சா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வாசனை போகணும். நம்ம போட்ட பின்னாடி எல்லோ கலராக இருக்கும். அது அப்படியே கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் வணக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க 6 தக்காளி பழம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வெட்டி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துக்கிட்டு தக்காளி சேர்த்த உடனே உங்களுக்கு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கணும். நம்ம ஆல்ரெடி சிக்கன்லேயும் உப்பு சேர்த்திருக்கோம். ஸோ பார்த்து அளவாக சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கி அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வணங்க விடணும். பிரியாணி செய்யும்போது நம்ம அந்த போட்டிருக்க மசாலாலாம் நல்லா வணங்குறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இதில் சேர்த்திக்க போகிறோம். நல்லா சிக்கனை சேர்த்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலா ரெட் கலராக இருக்கும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் கொடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் இந்த மசாலா. அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் கொடுக்கணும்.
இது கூட ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை எப்பயும் லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஜீரா ரைஸ் 2 கேஜி எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 10 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி வைப்போம். இந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து டோட்டலாக 2 கிலோ அரிசிக்கு 15 டம்ளர் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறோம். தண்ணி எப்படி சேர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி 2 தடவை கழுவி கீழே விட்டுட்டு 3வது அரிசி கழுவும் போது வர தண்ணியை நம்ம சாப்பாட்டுக்கு வச்சோன்னா நம்ம பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போயும் அப்படி தான் வைப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்ஸை. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. நம்ம அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். 10 மினிட்ஸ் வந்து ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. எனக்கு பிரியாணி செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டா நெக்ஸ்ட் டேவுக்கும் இந்த பிரியாணியே இருக்குமா, நெக்ஸ்ட் டே சமைக்க தேவையில்லை, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். எனக்கு வெஜ்ஜு செய்கிறத விட நான்வெஜ் செய்கிறதா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இப்போது நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கோம், முந்திரி எடுத்திருக்கோம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம். எங்களுக்கு பிரியாணியில் முந்திரி போடுறது ரொம்ப பிடிக்கும். முந்திரி பருப்பை நெய்யில் நல்லா வறுத்துட்டு அந்த 100 கிராம் நெய்யும் அந்த பிரியாணியில் சேர்த்துட்டு நான் வந்து இப்போ வந்து பிரியாணி தம் போட போகிறேன். தம்முக்கு வெயிட் வைக்கிறதுக்கு நான் எப்போயுமே எங்கள் வீட்டில் இருக்க கிரைண்டரோட கல்லில் தான் வைப்பேன். அதே மாதிரி வச்சு விட்டுட்டேன். ஒரு லோ ஃப்ளேமில் 15 மினிட்ஸ் விட்டுட்டோம்னா நமக்கு சூப்பரான நல்ல ஸ்பைசியான பிரியாணி ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா எப்படி ஆவி பறக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.